இரவு மிகவும் அமைதியாக இருந்தாலும் மனிதன் உள்ளம் மட்டும் பல நேரங்களில் அமைதியாக இருப்பதில்லை. வெளியே எதுவும் பிரச்சனை இல்லாத மாதிரி தோன்றினாலும் உள்ளே ஒரு தெரியாத பயம், ஒரு சொல்ல முடியாத சோர்வு, ஒரு காரணம் தெரியாத வெறுமை பலரையும் மெதுவாக உள்மனதில் தின்று கொண்டே இருக்கும். என்னிடமெல்லாம் இருக்கிறதே, ஆனாலும் ஏன் மனம் நிம்மதியில்லை என்று ஒரு நாள் நின்று யோசித்திருக்கிறவர்களுக்கு சிவபெருமான் ஒரு தெய்வம் மட்டும் அல்ல, உள்ளம் உடைந்து போகாமல் நிற்கச் சொல்லும் மௌன சக்தி. உலகம் முழுவதும் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம். வீட்டில் கூட உன் அமைதியின் பின்னால் எவ்வளவு போராட்டம் இருக்கிறது என்று யாரும் கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் சிவன் பார்க்காமல் இருப்பதில்லை. நீ சொல்லாத கண்ணீருக்கும், நீ வெளிக்காட்டாத வலிக்கும், நீ உள்ளுக்குள் ஒவ்வொரு நாளும் சுமந்து நடக்கும் அந்த சுமைக்கும் சாட்சி நின்றிருப்பவர் சிவன். ஒரு மனிதன் வாழ்க்கையில் மிக கஷ்டமான நேரம் எது தெரியுமா? பணம் இல்லாத நேரம் மட்டுமல்ல, உடன் நிற்க யாரும் இல்லாத நேரம் மட்டுமல்ல, தன்னையே தானே நம்ப முடியாமல் போகும் அந்த நேரம்தான் மிகவும் ஆபத்தானது. நான் முடியாது போலிருக்கே, என்னால இது தாங்க முடியல, எதற்காக இவ்வளவு துன்பம் என்று மனம் உடைந்து விழும் அந்த நொடியில் பலர் வெளியில் தோற்கவில்லை, உள்ளேதான் தோற்கிறார்கள். அங்கேதான் சிவன் தேவைப்படுகிறார். ஏனென்றால் சிவன் வெற்றி பெற்றவர்களின் கடவுள் மட்டுமல்ல, உடைந்தவர்களை மீண்டும் எழுப்பும் ஆதாரம். உலகம் உன்னிடம் உன் பலத்தை காட்டு என்று சொல்வது உண்டு. ஆனால் சிவன் உன்னிடம் உன் பலவீனத்தோடே என் முன்னால் வா என்று சொல்கிறார். அதனால்தான் சிவனை நினைப்பவர்களுக்கு ஒரு விசேஷமான உறுதி உண்டாகிறது. அவர்கள் எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பார்கள் என்பதல்ல, ஆனால் அவர்கள் எத்தனை முறை உடைந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க ஒரு தெரியாத உள்ளுணர்வு அவர்களுள் உருவாகும். ஒரு சிறிய கதையை நினைத்து பாருங்கள். ஒரு கிராமத்தில் ஒரு மண்குடம் செய்பவன் இருந்தான். அவன் கையில் வந்த மண்ணை யாரும் மதிக்கவில்லை. காலடியில் மிதிந்த அந்த மண்ணை அவன் எடுத்து தண்ணீர் கலந்து அடித்து சுழற்றி தீயில் சுட்டு பிறகு அழகான குடமாக மாற்றினான். அந்த மண் முதலில் நினைத்திருக்கலாம், ஏன் என்னை இவ்வளவு நசுக்குகிறார்கள், ஏன் இவ்வளவு சுற்றுகிறார்கள், ஏன் தீயில் தள்ளுகிறார்கள் என்று. ஆனால் அந்த எல்லா வேதனைகளும் முடிந்த பிறகுதான் அது பயனுள்ள பாத்திரமாக மாறியது. இதுதான் வாழ்க்கையிலும் நடக்கிறது. நீ இன்று அனுபவிக்கும் சோதனைகள் உன்னை அழிக்க வந்தவை அல்ல, உன்னை வெறும் மண்ணிலிருந்து அர்த்தமுள்ள வடிவமாக மாற்ற வருகிறவை. அந்த மண்ணை குடமாக்குகிற குயவன் போல உன் வாழ்க்கையை வடிவமைக்கிற பரமசக்தி சிவன். நம்மால் புரியாத வேதனைக்கும் பின்னால் ஒரு உருவாக்கம் இருக்கும். நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத தாமதத்திற்கும் பின்னால் ஒரு காரணம் இருக்கும். நம்மை தள்ளியவர்களும் நம்மை மறந்தவர்களும் நம்மை வதைத்த சூழ்நிலைகளும் கூட சில நேரங்களில் நம்மை உயர்த்தும் கருவியாக மாறிவிடும். இதை உடனே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பின்பு திரும்பி பார்த்தால் தெரியும், அந்த இருள் இல்லாமல் இந்த வெளிச்சம் வந்திருக்காது என்று. சிவனை ஏன் மக்கள் மகாதேவன் என்று அழைக்கிறார்கள் தெரியுமா? அவர் உயரத்தில் இருப்பதற்காக மட்டுமல்ல, அவர் எல்லோருக்கும் சமமாக இருப்பதற்காக. உலகம் தரம் பார்க்கும், முகம் பார்க்கும், வசதி பார்க்கும், சாதனை பார்க்கும். ஆனால் சிவன் உள்ளத்தை மட்டும் பார்க்கிறார். கோவிலில் வெள்ளித்தட்டு எடுத்துக்கொண்டு வருபவனையும் அவர் பார்க்கிறார். கையில் எதுவும் இல்லாமல் கண்ணீரோடு நின்றவனையும் அதே அளவுக்கு பார்க்கிறார். அதனால்தான் சிவன் முன் நிற்கும்போது மனிதன் தனியாக இருப்பதில்லை. என்னை யாரும் புரியவில்லை என்று நினைத்தவருக்கும், என் மனசு எவ்வளவு வலிக்குது என்று யாருக்கும் தெரியாது என்று எண்ணியவருக்கும், நான் பேசாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா உள்ளே உடைஞ்சு போயிருக்கேன் என்று உணர்ந்தவருக்கும் சிவன் அருகில் இருப்பது ஒரு ஆறுதல் அல்ல, அது உயிரோடு இருக்க உதவும் ஆழமான ஆதரவு. மனித வாழ்க்கை சில நேரங்களில் ஓடும் நதியைப் போல இருக்கும். மேலே பார்த்தால் நீர் அமைதியாக நகரும். ஆனால் அடியில் கற்கள் இருக்கும், மண் இருக்கும், சுழல் இருக்கும். வெளியில் சாதாரணமாக தெரியும், பலர் உள்ளே சொல்ல முடியாத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் வீட்டு கடன் காரணமாக அழுகிறான். ஒருத்தி குடும்பத்தில் மதிப்பு இல்லாமல் துடிக்கிறாள். ஒருவன் வேலைக்காக அலைந்து மனச்சோர்வில் இருக்கிறான். இன்னொருவர் உடல் வலியால் அல்ல, மனவலியால் இரவு தூங்காமல் இருக்கிறார். இவையெல்லாம் நடக்கும்போது பலருக்கு தோன்றும் கேள்வி ஒன்றுதான், என் வாழ்க்கையில் இதுக்கு முடிவு இருக்கா? அதற்கான பதில் சிவ வழியில் தெளிவாக இருக்கிறது. இருள் என்ற ஒன்று நிரந்தரமில்லை. சோதனை என்ற ஒன்று இறுதி அல்ல. காயம் இருந்தால் ஆறுதல் வரும், விழுந்தால் எழுச்சி வரும். மனம் முழுக்க உடைந்தது போல தோன்றினாலும் உயிர் உள்ளவரை மாற்றம் நடக்கலாம். சிவன் நினைவு அதற்கான தீப்பொறி. சிவபெருமானின் திருநாமத்தை உச்சரிப்பதில் ஒரு அற்புதமான உள்சக்தி உள்ளது. ஓம் நம சிவாய என்று மனதாரச் சொன்ன பலருக்கு வாழ்க்கை திடீரென்று மந்திரம் போல மாறிவிட்டது என்பதல்ல. ஆனால் அவர்கள் மாறினார்கள். அவர்களின் மன உறுதி மாறியது, தாங்கும் திறன் மாறியது, பயத்தை பார்க்கும் முறை மாறியது. பிரச்சனைகள் இல்லாமல் போகவில்லை, ஆனால் பிரச்சனைகளுக்கு முன் நிற்கும் அவர்கள் உள்ளம் பலமடைந்தது. இதுவே உண்மையான அருள். வெளியில் சூழ்நிலை மாறும் முன்னர் உள்ளே மனம் மாறுவதுதான் முதல் அதிசயம். அதை தந்தருளுபவர் சிவன். பலர் நினைப்பது போல அருள் என்றால் வேண்டியது உடனே கிடைப்பது மட்டுமல்ல. சில நேரங்களில் கிடைக்காததை தாங்கும் சக்தி கிடைப்பதுதான் அருள். சில நேரங்களில் உடனே திறக்காத கதவின் முன் உடைந்து போகாமல் காத்திருக்கிற மன உறுதியே அருள். சில நேரங்களில் எல்லோரும் விட்டு சென்ற போதும் தன்னை விட்டுவிடாமல் இருப்பதே அருள்.
ஒரு முதியவர் பற்றி ஒரு சம்பவம் பேசப்படுகிறது. அவர் தினமும் அதிகாலை எழுந்து கோவிலுக்கு செல்வார். கிராமத்தில் பலர் அவரை பார்த்து கிண்டல் செய்தார்கள். இந்த வயசுல போயிட்டு என்ன கிடைக்கப் போகுது என்று கேட்பார்கள். அவர் சிரித்துக்கொண்டே ஒரு வார்த்தை மட்டுமே சொல்வார்: நான் தினமும் சிவனை பார்க்கப் போவதில்லை, நான் உடையாமல் இருக்க என்னை நான் ஒப்படைக்கப் போகிறேன் என்று. அந்த ஒரு வரியில் பெரிய உண்மை இருக்கிறது. நாம் கோவிலுக்கு போகிறோம் என்பதற்கு பின்னால் பல நேரங்களில் ஒரு வேண்டுதல் இருக்கும். ஆனால் அதைவிட பெரியது நம்முடைய சுமையை இறக்க ஒரு இடம் தேவைப்படுவது, மனம் மண்டியிட ஒரு பரிசுத்தமான இடம் தேவைப்படுவது, எல்லாரிடமும் சொல்ல முடியாததை ஒரு பரம்பொருளிடம் சொல்லத் தோன்றுவது. அங்கேதான் சிவபெருமான் ஒரு சிலை அல்ல, பேசாமல் கேட்கும் அந்த அண்டசக்தி. சிவன் வாழ்க்கையை எளிதாக்குவார் என்று சொன்னால் அது முழு உண்மை அல்ல. ஆனால் சிவன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குவார் என்று சொன்னால் அது ஆழமான உண்மை. ஏன் தெரியுமா? கஷ்டமில்லாத வாழ்க்கை யாருக்கும் கிடைக்கவில்லை. ராமனுக்கும் காடு இருந்தது, பாண்டவர்களுக்கும் துன்பம் இருந்தது, நாயன்மார்களுக்கும் சோதனை இருந்தது. அப்படி இருக்க சாதாரண மனிதனாகிய நமக்கெப்படி சோதனை வராது? ஆனால் சோதனை வந்தால் என்ன செய்வது என்பதே ஆன்மீகத்தின் மையம். அங்கே சிவவழி சொல்லுவது இதுதான்: பயப்படாதே, ஓடாதே, உடைந்து கிடக்காதே, உன் கண்ணீரை மறைக்காதே, ஆனாலும் உன் நம்பிக்கையை விடாதே. ஏனென்றால் இரவு எவ்வளவு நீண்டாலும் விடியல் வரும். விதை எவ்வளவு நேரம் மண்ணுக்குள் புதைந்து இருந்தாலும் சரியான நேரத்தில் முளைக்கும். உடைந்த கல்லிலிருந்தே சிலை உருவாகும். அழுத்தம் இல்லாமல் வைரம் உருவாகாது. அதுபோலவே சோதனை இல்லாமல் ஆழமான மனிதன் உருவாக மாட்டான். நம்முடைய காலத்தில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், எல்லாரும் வேகமாக ஓடுகிறார்கள், ஆனால் உள்ளம் எங்கே போகிறது என்று யாரும் கேட்பதில்லை. மக்கள் வெற்றியை விரும்புகிறார்கள், பெயரை விரும்புகிறார்கள், பணத்தை விரும்புகிறார்கள், மதிப்பை விரும்புகிறார்கள். அவை தவறு இல்லை. ஆனால் இவைகளை எல்லாம் தேடி ஓடும்போது தன்னையே இழந்துவிட்டால் அந்த வெற்றியால் என்ன பயன்? சிவன் வழி சொல்வது வெளியுலக சாதனைக்கு எதிராக அல்ல, அது உள்ளுலக சுத்தத்துக்காக. உன் கையில் எவ்வளவு இருக்கிறது என்பதற்கு பதிலாக உன் உள்ளத்தில் எவ்வளவு வெளிச்சம் இருக்கிறது என்பதை நினைக்கச் செய்கிறது. ஏனென்றால் மனம் இருளில் இருந்தால் வெளியில் 1000 விளக்குகள் எரிந்தாலும் பயனில்லை. மனம் தெளிவாக இருந்தால் இருளிலும் பாதை தெரியும். இதை உணர்ந்தவர்கள்தான் சிவனை வெறும் தெய்வமாக மட்டும் பார்க்காமல் வாழ்வின் மூச்சாக பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். சிலர் கேட்பார்கள், நான் இவ்வளவு நாள் பிரார்த்தனை பண்ணேன், இன்னும் ஏன் மாற்றமே வரல? இந்த கேள்வி மிகவும் மனிதமானது. இந்த கேள்வியில் கோபமும் இருக்கலாம், ஏமாற்றமும் இருக்கலாம், சோர்வும் இருக்கலாம். ஆனால் இதற்கும் ஒரு ஆழமான பதில் இருக்கிறது. மரம் நடும்போது அந்த விதை மறுநாள் பழம் தராது. காயம் ஏற்பட்ட உடனே சதை மூடாது. கருவறையில் உயிர் உருவாகும் போது அது முழுமையாக வெளிவர காலம் தேவைப்படும். அதுபோல் உன் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் அமைதியாக உள்ளே உருவாகி கொண்டிருக்கலாம். நீ இன்று பார்க்காத பல கதவுகள் நாளை திறக்க தயாராக இருக்கலாம். நீ இன்று புரியாத பல மறுதலிகள் உன்னை காப்பாற்றியிருக்கலாம். சிவன் தராத சில விஷயங்கள் கூட கருணையால் தரப்படாதவையாக இருக்கலாம். உடனே கிடைக்கவில்லை என்பதாலே அருள் இல்லை என்று அர்த்தமில்லை. சில நேரங்களில் தாமதம்தான் பாதுகாப்பு, சில நேரங்களில் காத்திருப்பதே பரிசு. எனவே இப்போ இந்த நொடியிலேயே ஒரே ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள். உன் வாழ்க்கை எவ்வளவு சீர்குலைந்தது போல இருந்தாலும், உன் மனம் எவ்வளவு சோர்ந்திருந்தாலும், உன்னை பற்றி உலகம் எவ்வளவு தவறாக நினைத்திருந்தாலும், சிவன் உன்னை முடிந்த கதையாக பார்க்கவில்லை. இன்னும் எழுதப்பட வேண்டிய வரலாறாக பார்க்கிறார். இன்னும் செதுக்கப்பட வேண்டிய சிலையாக பார்க்கிறார். இன்னும் மலர வேண்டிய பூவாக பார்க்கிறார். இன்னும் எழ வேண்டிய உயிராக பார்க்கிறார். அதனால்தான் இன்று நீ தோல்வியாக தோன்றினாலும் அது இறுதி தீர்ப்பு அல்ல. இன்று நீ அழுதாலும் அது முடிவு அல்ல. இன்று எல்லாம் மூடப்பட்ட கதவு போல தோன்றினாலும் அது நிரந்தர இருள் அல்ல. உன் உள்ளம் சிவனை நோக்கி ஒரு படி வந்தால் அந்த ஒரு படிக்கே பதில் தரும் அளவுக்கு பரந்த கருணை அவர் உடையவர். இதை நம்பி நிற்கும் மனிதன் ஒருபோதும் முழுவதும் உடைந்து போக மாட்டான். ஏனென்றால் அவன் தனியாக நிற்பதில்லை. அவனுக்கு பின்னால் மௌனமாக நின்று கொண்டிருப்பது பரமசிவன். வாழ்க்கையில் சில நேரங்கள் இருக்கும். அந்த நேரத்தில் நம்மை நாமே கண்ணாடியில் பார்த்தாலும் அடையாளம் தெரியாது. முகம் அதே முகம்தான், பெயர் அதே பெயர்தான், வீட்டும் அதே வீடுதான், நம்மை சுற்றி இருப்பவர்களும் அதே மனிதர்கள்தான். ஆனாலும் உள்ளே ஏதோ ஒன்று மாறியிருக்கும். மனசு சோர்ந்து போயிருக்கும், நம்பிக்கை கரைந்து போயிருக்கும். நேற்று வரை எளிதாக தோன்றிய விஷயங்கள் கூட இன்று பெரிய சுமையாக தோன்றும். எழுந்து நிற்பதே சிரமம் போல இருக்கும், சிரிப்பதே நடிப்பு போல இருக்கும், பேசுவதும் கடமை போல இருக்கும். அப்படி உள்ளம் முழுவதும் களைப்பாகி நிற்கும் மனிதனுக்கு சிவபெருமான் தரும் முதல் வரம் வெற்றி அல்ல, தாங்கும் சக்தி. ஏனென்றால் உடைந்து போகாமல் தாங்கி நிற்கும் அந்த ஒரு நிலைதான் பிறகு எல்லா மாற்றங்களுக்கும் கதவு திறக்கும் இடம். நீங்கள் கவனித்திருக்கலாம், மழை பெய்யும் நேரத்தில் பெரிய மரம் காற்றில் ஆடுகிறது, சிறிய செடிகள் நடுங்குகின்றன, சில உதிர்ந்த இலைகள் உடனே கீழே விழுகின்றன. ஆனால் மண்ணுக்குள் இருக்கும் வேர்கள் மட்டும் அசையாமல் இருக்கும்.
வெளியில் எவ்வளவு புயல் வந்தாலும் மரத்தை உயிரோடு வைத்திருப்பது அதன் கிளைகள் அல்ல, அதன் வேர்கள். அதுபோல மனிதனின் வாழ்க்கையிலும் வெளியில் இருக்கும் வசதி, புகழ், வேலை, சம்பளம், பாராட்டு இவையெல்லாம் கிளைகள் மாதிரி. அவை முக்கியம்தான். ஆனால் வேறாக இருப்பது உள்ளத்தின் நிலை. அந்த உள்ளம் உறுதியாயிருந்தால் வாழ்க்கை தள்ளாடினாலும் விழாது. உள்ளம் பலவீனமாயிருந்தால் வெளியில் எவ்வளவு உயரம் இருந்தாலும் ஒரு நாள் சரிந்து போகும். சிவபெருமான் நினைவு அந்த வேரை பலப்படுத்தும் தெய்வீக மழை. ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு நல்ல படிப்பு இருந்தது, நல்ல கனவுகளும் இருந்தது. வீட்டில் எல்லோரும் அவனை நம்பியிருந்தார்கள். முதலில் ஒரு சில முயற்சிகளில் தோல்வி வந்தது. பிறகு நண்பர்கள் முன்னேற ஆரம்பித்தார்கள். அவன் மட்டும் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தான். ஆரம்பத்தில் அவன் பரவாயில்லை, இன்னும் முயற்சி செய்கிறேன் என்றான். சில மாதங்கள் கழித்து எனக்கு நேரம் சரியில்லை என்றான். அதற்கு பிறகு என்னால முடியாது போல என்றான். இறுதியில் அவன் பேசுவதையே குறைத்து கொண்டான். வீட்டில் எல்லோரும் அவன் அமைதியை சோம்பேறித்தனம் என்று நினைத்தார்கள். யாரும் அவன் உள்ளே நடந்த போராட்டத்தை பார்க்கவில்லை. ஒரு நாள் அவன் கிராமத்தில் இருந்த பழைய சிவன் கோவிலுக்கு போனான். கோவில் பெரியதாக இல்லை, அலங்காரம் அதிகமாக இல்லை. ஆனால் அந்த அமைதியில் அவன் நின்றபோது நீண்ட நாட்களுக்கு பிறகு அவன் மனசு அழுதது. அங்கே அவன் சொன்னது ஒரு வேண்டுதல் கூட இல்லை. எனக்கு வழி தெரியல, ஆனா நான் முழுக்க அழிஞ்சு போகக்கூடாது என்ற ஒரு வாக்கியம் மட்டும். அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை உடனே மாறவில்லை. வேலை உடனே கிடைக்கவில்லை, பிரச்சனைகள் உடனே மறைந்து விடவில்லை. ஆனாலும் அவன் மாற ஆரம்பித்தான். தினமும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்தான். மனசு சரியில்லாத நாளிலும் குளித்து கோவிலுக்கு போனான். அவன் அறையை சுத்தம் செய்தான். பழைய புத்தகங்களை திறந்தான். பழைய தோல்விகளை நினைத்து அழுவதை விட புதிய முயற்சிக்கு தயாரானான். சில மாதங்கள் கழித்து அவனுக்கு ஒரு சிறிய வாய்ப்பு கிடைத்தது. அது பெரிய சாதனை இல்லை, ஆனால் அவன் வாழ்க்கையை திருப்பிய முதல் கதவு அதுதான். அவன் பிறகு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சிவன் எனக்கு நான் கேட்டதை முதலில் தரல, நான் தாங்கிக் கொள்ள வேண்டிய மனதை முதலில் தந்தார் என்றான். இதுதான் பலருக்கும் புரியாமல் போகும் ஆன்மீக ரகசியம். நம்மால் நினைக்கப்படும் அருள் பெரும்பாலும் வெளியிலிருந்து வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நல்ல வேலை கிடைத்தால் அருள், நோய் குணமானால் அருள், பணம் வந்தால் அருள், வீடு அமைந்தால் அருள், குடும்பம் சீரானால் அருள். இவையெல்லாம் அருள்தான். ஆனால் அவற்றுக்கு முன் வரும் மறை அருள் வேறு. மனம் சிதறாமல் இருக்கிற சக்தி, காத்திருக்கிற பொறுமை, தவறை ஏற்றுக்கொள்கிற தாழ்மை, மீண்டும் தொடங்குகிற துணிவு, தனிமையில் கூட அழிந்து போகாமல் தன்னை தானே பிடித்துக் கொள்ளும் மனவளம். இவை வெளியில் யாருக்கும் தெரியாது. ஆனால் இவை இல்லாமல் பெரிய மாற்றங்கள் நிலைத்திருக்காது. சிவன் முதலில் உள்ளத்தை செதுக்குகிறார், பிறகு வாழ்க்கையை மாற்றுகிறார். சிவபெருமான் சுடுகாட்டில் இருப்பவர் என்று நம் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்கிறது. மனிதன் மிகவும் பயப்படும் இடம் சுடுகாடு. அங்கே எல்லா பெருமையும் முடிகிறது. பணக்காரனும் அங்கேதான், ஏழையும் அங்கேதான். பெயரும் அங்கே முடிகிறது, பதவியும் அங்கே முடிகிறது, உடம்பு என்ற அகம்பாவமும் அங்கே தூளாகிறது. அந்த இடத்திலேயே சிவன் தங்குகிறார் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன? மனிதன் பயப்படும் இடத்திற்கே தெய்வீக ஒளி கொண்டு வருபவர் அவர். நம்முடைய வாழ்க்கையிலும் சில மனநிலைகள் சுடுகாடு போல இருக்கும். உடைந்த கனவுகள் கிடக்கும், முடிந்த உறவுகள் கிடக்கும், பேசாத கண்ணீர்கள் கிடக்கும், அழிந்த நம்பிக்கைகள் கிடக்கும். அங்கே யாரும் வர விரும்ப மாட்டார்கள். நாமே கூட அந்த நினைவுகளுக்குள் செல்ல பயப்படுவோம். ஆனால் சிவன் அங்கேயே வருகிறார். மற்றவர்கள் கைவிட்ட இடத்திலும் அவர் நிற்பார். அதனால்தான் சிவபக்தருக்கு வாழ்க்கையின் கருங்காலங்களிலும் ஒளி முழுவதும் அணைந்து போகவில்லை. ஒரு தாயை நினைத்து பாருங்கள். குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் நேரத்தில் பலமுறை விழும். அந்த ஒவ்வொரு விழுதலிலும் தாய் கோபப்பட மாட்டாள். நீ ஏன் விழுந்தாய் என்று குறை சொல்ல மாட்டாள். மாறாக அருகில் நின்று மீண்டும் எழுப்புவாள். குழந்தை மீண்டும் நடக்க முயன்றால் சந்தோஷப்படுவாள். சிவனின் கருணையும் இதே போலத்தான். நாம் தவறு செய்கிறோம், பலமுறை விழுகிறோம். சில நேரங்களில் நமக்கு நாமே வெட்கப்படுவோம். என்னால் ஏன் மீண்டும் இதே தவறு நடந்தது என்று துன்பப்படுவோம். ஆனாலும் சிவன் உடனே தீர்ப்பு வழங்கி விலகி போவது இல்லை. உண்மையாய் மனம் திரும்பினால் மறுபடியும் எழுந்து நிற்கும் வாய்ப்பை அருள்கிறார். அதனால்தான் சிவ வழியில் நம்பிக்கை இருக்கிறது. முடிந்த மனிதன் என்று யாரையும் நிரந்தரமாக முத்திரை குத்துவதில்லை இந்த மார்க்கம். இருள் இருந்தாலும் தீபம் ஏற்றலாம் என்பதே இதன் ஆதாரம். பலர் ஒரு தவறு செய்கிறார்கள். வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட ஆரம்பித்து விடுகிறார்கள். அவருக்கு எல்லாம் எளிதா கிடைக்குது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு விதையை மாமரமாக வளர்க்கும் காலமும் ஒரு பூவை மலர்க்கும் காலமும் ஒன்றல்ல. நதி சமுத்திரத்தை அடையும் வேகமும் மழைத்துளி மண்ணில் கலக்கும் வேகமும் ஒன்றல்ல. அதுபோல் மனிதர்களின் பாதையும் வேறுபட்டதே. இன்னொருவரின் நேரம், இன்னொருவரின் அருள், இன்னொருவரின் அனுபவம், இன்னொருவரின் பயணம் அவை உன்னுடைய அளவுகோல் அல்ல. சிவன் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நடத்துகிறார். சிலருக்கு அவர் வேகமாக தருகிறார், சிலருக்கு காத்திருந்து தருகிறார், சிலரிடம் இருந்து சிலவற்றை எடுத்துவிட்டு பின்னர் பெரியதை தருகிறார்.
சிலரை அமைதியாக உடைத்து உள்ளத்தை தூய்மைப்படுத்தி பிறகு உயர்த்துகிறார். வெளியில் பார்த்தால் இது சமமில்லாதது போல தோன்றலாம். ஆனால் உள்ளார்ந்த பார்வையில் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு மருந்து தரும் வைத்தியர் போல இருக்கிறார் சிவன். ஒரு கல்லை சிலையாக மாற்றுவது எளிய வேலையல்ல. அந்த கல் அமைதியாக கிடந்திருந்தால் அது கல்லாகவே இருக்கும். ஆனால் சிற்பி அதை தேர்ந்தெடுக்கிறான். அடுத்து என்ன நடக்கும்? வெட்டுவான், அடிப்பான், செதுக்குவான், தேவையில்லாத பகுதியை உடைப்பான். கல்லுக்கு அது வேதனை. ஏன் என்னை மட்டும் இவ்வளவு அடிக்கிறான் என்று அது நினைத்தால் ஆச்சரியமில்லை. ஆனால் அந்த அடிகள் இல்லாமல் சிலை உருவாகுமா? இதேபோல நம் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நடக்கும். சில நண்பர்கள் விலகுவார்கள், சில திட்டங்கள் உடையும், சில ஆசைகள் நிறைவேறாது, சில கதவுகள் மூடப்படும், சிலர் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள், சில இடங்களில் அவமானம் வரும், சில நேரங்களில் நம்முடைய திறமையே சந்தேகமாகிவிடும். இதெல்லாம் சேர்ந்தபோது மனம் ஏன் நான் என்று கேட்கும். ஆனால் சிவபெருமான் முன் அமைதியாக நின்று பார்த்தால் ஒரு நாள் அந்த கேள்வி மெதுவாக மாறிவிடும். இதன் மூலம் என்னை என்ன ஆக்கப் போகிறாய் என்று. இதுவே ஆன்மீக வளர்ச்சி. பிரச்சனையை சாபம் என்று பார்க்கும் மனம் அதையே செதுக்கல் என்று பார்க்கும் இடத்துக்கு வருவது. சிவனின் கழுத்தில் இருக்கும் நீல நிறத்தை நாம் அனைவரும் அறிவோம். உலகை காப்பாற்ற நஞ்சை தாங்கிய கதை அதற்கு பின்னால் நிற்கிறது. இந்த உருவப்படம் ஒரு புராண நிகழ்வு மட்டுமல்ல, அது மனித வாழ்க்கைக்கே ஒரு ஆழமான கற்றல். எல்லாவற்றையும் முழுகி விழுங்கக்கூடாது, எல்லாவற்றையும் வெளியில் தூக்கி எறியவும் முடியாது. சில துன்பங்களை மனத்தில் சமநிலையாய் தாங்கி கற்றுக்கொள்ள வேண்டும். நஞ்சை விழுங்கி உடலெங்கும் பரப்பவில்லை சிவன். வெளியே துப்பி உலகை அழிக்கவும் இல்லை, கழுத்தில் தாங்கினார். இதன் பொருள் என்ன? வலி வந்தால் அதில் மூழ்காதே, கோபம் வந்தால் அதையே உன் இயல்பாக மாற்றாதே, அவமானம் வந்தால் அதை உன் அடையாளமாக ஏற்காதே, காயம் ஏற்பட்டால் உலகமே கெட்டது என்று முடிவெடுக்காதே. மாறாக விழிப்புடன் தாங்கு, உணர்ந்து தாங்கு, கரைந்து விடாமல் தாங்கு. இதுவே சிவ உணர்வு தரும் உள்ள பலம். இன்று பலர் அமைதியாக காயம் சுமந்து வாழ்கிறார்கள். ஒருவருக்கு தந்தையின் கடுமையான வார்த்தைகள் மனத்தில் இன்னும் ஒலிக்கிறது. இன்னொருவருக்கு தாயின் கண்ணீர் சுமையாக இருக்கிறது. ஒருவருக்கு தோல்வி பட்டியலாக மனதில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொருவருக்கு காதலில் உடைந்த நம்பிக்கை இன்னும் ஆறவில்லை. வெளியே எல்லோரும் இயல்பாக நடக்கிறார்கள், உள்ளே மட்டும் 1000 துண்டுகள். இப்படி இருக்கும்போது மக்கள் பொதுவாக 2 பாதைகள் எடுத்துக்கொள்கிறார்கள். சிலர் முழுவதும் மூடிக்கொள்கிறார்கள், சிலர் வெளியில் அதிக சிரிப்பால் உள்ள வேதனையை மறைக்கிறார்கள். ஆனால் சிவவழி வேறு ஒன்றை கற்பிக்கிறது. வலியை மறைக்காமல் அதில் மூழ்காமல் அதை தாண்டி மாறும் வழி. கண்ணீர் வந்தால் வரட்டும், மனம் உடைந்தால் ஒப்புக்கொள், ஆனால் அங்கேயே குடியிருக்காதே, கரைந்து போகவிடாதே. தினமும் சிறிது நேரமாவது திருநாமத்தை நினை. உடலை தூய்மையாக வைத்துக்கொள், சொற்களை கவனமாக வைத்துக்கொள், மனதை மீண்டும் மீண்டும் ஒழுங்குபடுத்து. இந்த சிறிய ஒழுக்கங்கள்தான் பெரிய இருளிலிருந்து மனிதனை மீட்கும் படிக்கட்டுகள். ஒரு பெரிய சத்தியம் என்னவென்றால், பலர் வெற்றி இல்லாததால் சோர்வடைவதில்லை, தங்கள் முயற்சிக்கு அர்த்தமில்லை என்று தோன்றுவதால் தான் சோர்வடைகிறார்கள். நான் இவ்வளவு நாள் ஏன் போராடுறேன் என்ற கேள்வி வந்துவிட்டால் மனம் உடைந்துவிடும். அந்த நேரத்தில் சிவபெருமான் நினைவு மனிதனுக்கு ஒரு புதிய பொருள் தருகிறது. நீ இன்று செய்கிற சிறிய நன்மை வீணாகாது, நீ விட்டு கொடுத்த கோபம் வீணாகாது, நீ தாங்கிய அவமானம் வீணாகாது, நீ அமைதியாகச் செய்த உழைப்பு வீணாகாது, நீ பிறருக்கு காட்டிய கருணை வீணாகாது. இவையெல்லாம் உடனடி பலன் தராமல் இருக்கலாம், ஆனால் ஆன்மீக அளவில் இவை உன் உள்ளத்தை வேறொரு நிலைக்கு கொண்டு செல்கின்றன. உலகம் காணாத வளர்ச்சியும் வளர்ச்சிதான், கணக்கு போட முடியாத அருளும் அருள்தான். அதனால் இந்த நொடியில் மனம் களைப்பாக இருந்தாலும், பாதை தெரியாமல் இருந்தாலும், பிறர் முன்னேறுவது பார்த்து உன் உள்ளம் உடைந்து கொண்டிருந்தாலும் நின்று சுவாசியுங்கள். உன் வாழ்க்கை இன்னும் முடிவாகவில்லை. இன்று உன் கையில் எதுவும் இல்லாதது போல தோன்றலாம், ஆனால் உன் உள்ளத்தில் மீண்டும் எழுந்து நிற்கும் ஒளி இன்னும் அணையவில்லை. அந்த ஒளியை முழு தீபமாக மாற்றக்கூடிய தெய்வீக கரம் சிவனுடையது. உலகம் உன்னை மதிக்காத நாளும் வரலாம், நண்பர்கள் புரியாத நாளும் வரலாம், குடும்பம் கூட உன் அமைதியை தவறாக புரிந்து கொள்ளும் நேரம் வரலாம். ஆனால் பரமசிவன் உன் மௌனத்தையும் கேட்கிறார், உன் போராட்டத்தையும் பார்க்கிறார், உன் விழுதல்களை கணக்கிடாமல் எழு முயற்சியை ஆசீர்வதிக்கிறார். அதனால் மனமுடைய வேண்டாம். மெதுவாக இருந்தாலும் நட, மெதுவாக இருந்தாலும் எழு, மெதுவாக இருந்தாலும் நம்பு. ஏனென்றால் சிவன் வேகத்தை பார்க்கவில்லை, உண்மையை பார்க்கிறார். வெளியில் உள்ள சத்தத்தை பார்க்கவில்லை, உள்ளத்தின் அழைப்பை பார்க்கிறார். அந்த அழைப்பு உண்மையானால் காலம் எடுத்தாலும் கருணை வந்து சேரும். சில மனிதர்களின் வாழ்க்கை வெளியே பார்த்தால் சரியாகத்தான் இருக்கும். அவர்கள் வேலைக்கு போவார்கள், வீட்டில் பேசுவார்கள், தேவையான இடத்தில் சிரிப்பார்கள், உறவுகளோடு கலந்து கொள்வார்கள். சமூகத்தில் பார்த்தால் எல்லாம் இயல்பாகத்தான் தோன்றும். ஆனால் இரவு படுக்கைக்கு போகும் நேரத்தில் எல்லா சத்தமும் அடங்கி வெளிச்சம் மங்கிவிடும். அந்த நொடியில் அவர்களுக்குள் ஒரு பெரிய வெறுமை எழும். அந்த வெறுமை சாதாரண சோகமல்ல,
யாரிடமும் முழுவதும் சொல்ல முடியாத ஒரு சுமை. என்ன குறை எனக்கே தெரியலை, ஆனா மனசு சுமையா இருக்கு என்று சொல்ல வைக்கும் அடையாளமில்லா துன்பம். இதை அனுபவித்தவர்கள்தான் உண்மையில் புரிந்து கொள்வார்கள். பல காயங்களுக்கு பெயர் இருக்கும், பல நோய்களுக்கு மருந்து இருக்கும். ஆனால் சில உள்ள காயங்களுக்கு நிழல் மாதிரிதான் வடிவம் இருக்கும். அங்கேயே சிவபெருமான் ஒரு தெய்வமாக மட்டுமல்ல, உள்ளம் சிதறாமல் தாங்கி நிற்கும் பரம அமைதியாக வந்து சேர்கிறார். மனிதன் வாழ்வில் மிகவும் ஆபத்தான நேரம் எது தெரியுமா? மற்றவர்கள் அவனை எதிர்க்கும் நேரமல்ல, சூழ்நிலை அவனை அழுத்தும் நேரமல்ல, அவன் உள்ளே அவன் மீது நம்பிக்கை இழக்கும் நேரம்தான். வெளியில் 1000 பேர் நம்மை சந்தேகித்தாலும் நம்முள் இன்னும் ஒரு ஒளி எரிந்தால் நாம் தான் நம்மை மீண்டும் எழுப்பிக் கொள்ள முடியும். ஆனால் அந்த உள்ளொளியே மங்க ஆரம்பித்து விட்டால் எந்த ஆறுதலும் ஆழமாக சென்று சேராது. அதனால்தான் சிவவழி வெளியில் வெற்றி தேடுவதற்கு முன் உள்ளத்தில் தீபம் ஏற்றச் சொல்கிறது. ஏனென்றால் இருட்டான வீட்டில் பொருள் இருந்தாலும் தெரியாது, மனம் இருட்டாக இருந்தால் அருளும் கூட உணரப்படாது. சிவனின் திருநாமம் முதலில் வாழ்க்கையை மாற்ற வருவதில்லை, வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் உள்ள நிலையை உருவாக்க வருகிறதே அதன் பெருமை. ஒரு கப்பல் கடலின் நடுவில் சென்று கொண்டிருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். மேலே வானம் கருமையாகிறது, காற்று பலமாக வீசுகிறது, அலைகள் உயர ஆரம்பிக்கின்றன, மழை கண்ணை கூட திறக்க முடியாத அளவுக்கு கொட்டுகிறது. அப்போது கப்பலின் மேல் இருந்தவர்கள் அனைவரும் ஒரு விஷயத்தையே பயப்படுவார்கள், கடலிலிருந்து வரும் அலைகளை அல்ல, கப்பலுக்குள் புகும் தண்ணீரைத்தான். ஏனென்றால் கப்பல் கடலில் இருப்பதால் அது மூழ்காது, கடல் கப்பலுக்குள் நுழைந்தால்தான் அது மூழ்கும். இதே போல மனிதன் வாழ்க்கையிலும் வெளியே பிரச்சனைகள் இருப்பது ஆபத்து அல்ல, பிரச்சனைகள் உள்ளுக்குள் நுழைந்து நம்பிக்கையை நசுக்க ஆரம்பித்தால்தான் ஆபத்து. அந்த இடத்தில்தான் சிவபெருமான் மனிதனை காப்பாற்றுகிறார். வெளியில் புயல் இருக்கும், அது தவிர்க்க முடியாது, ஆனால் உள்ளே மையம் குலையாமல் இருக்கும்படி அவர் அருள் செய்கிறார். ஒரு பழைய சம்பவம் சொல்லப்படுகிறது. ஒரு சிறிய ஊரில் இருந்த ஒருவன் எப்போதும் சிவபெருமானின் கோவிலுக்கு செல்வான். அவன் வாழ்க்கை சாதாரணம், பெரிய செல்வம் இல்லை, பெரிய படிப்பில்லை, பெரிய ஆதரவு இல்லை. ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் இருந்தது, உறுதியான பக்தி. ஆரம்பத்தில் அவன் வாழ்க்கை அமைதியாக இருந்தது. பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக சோதனைகள் வந்தது. வேலை போனது, வீட்டில் நோய் வந்தது, நண்பர்கள் விலகினார்கள், கடன்கள் உயர்ந்தன. ஊரில் பலர் அவனை பார்த்து, இவ்வளவு நாள் கோவிலுக்கு போன பயன் என்ன என்று கேலி செய்தார்கள். ஒரு நாள் அவன் மாலையில் கோவிலில் உட்கார்ந்திருந்தான். வழக்கம்போல் பெரிய வேண்டுதல் ஒன்றும் சொல்லவில்லை, என்னால் தாங்க முடியல என்று மட்டும் அழுதான். அருகில் இருந்த ஒரு முதிய சாமியார் அவனை பார்த்து, மழை பெய்யும் போது எல்லா வீட்டுக்கும் தண்ணீர் விழும், ஆனால் அடித்தளம் நன்றாக இருந்த வீடுதான் நிலைத்து நிற்கும் என்றார். அந்த ஒரு வரி அவன் மனத்தில் பதிந்தது. அவன் பிறகு புரிந்து கொண்டான், பக்தி இருந்ததால் தான் சோதனை வரவில்லை என்பதல்ல, சோதனை வந்தபோதும் முழுமையாக சிதறாமல் இருக்க காரணமான அடித்தளம் பக்திதான் என்று. சில மாதங்கள் கழித்து அவனுடைய வாழ்க்கை மெதுவாக சீராக ஆரம்பித்தது. ஆனால் அவன் கிடைத்த வேலைக்கு மட்டும் சிவனை நன்றி கூறவில்லை, அந்த இருண்ட நாட்களில் தன்னை கைவிடாமல் காத்த உள்ள சக்திக்கே நன்றி கூறினான். இதுதான் பலர் தாமதமாக உணரும் உண்மை. அருள் என்றால் நம்மிடம் பிடித்ததை உடனே கிடைக்க செய்வது மட்டுமல்ல, சில நேரங்களில் நாம் உடைந்து போகாமல் இருக்க செய்பவையே மிகப்பெரிய அருள். ஒரு மரம் பலமாக வளர வேண்டுமென்றால் அதன் கிளைகள் மட்டும் நீளுவதால் போதாது, வேர்கள் ஆழமாக போக வேண்டும். ஆனால் வேர்கள் ஆழமாக போகும் வேலையை யாரும் பாராட்டுவதில்லை. வெளியில் மலர்கள் மலரும் போது எல்லோரும் கைத்தட்டுவார்கள், ஆனால் அந்த மலருக்கு பின்னால் இருளில் நடந்த வேர் உழைப்பை யாரும் காணமாட்டார்கள். மனித வாழ்க்கையிலும் இதேதான். வெளியே தெரியாத பல உள்மாற்றங்கள் இருக்கின்றன. குறைந்து வரும் அகம்பாவம், அமைதியாக வளர்ந்து வரும் பொறுமை, காயம் இருந்தும் பிறருக்கு நன்மை நினைக்கிற கருணை, உடைந்த பின் வந்த தாழ்மை, இவையெல்லாம் அருளின் இரகசிய விளைவுகள். சிவபெருமான் முதலில் மனிதனை வெளியில் உயர்வதற்காக அல்ல, உள்ளத்தில் சுத்தமாவதற்காக அழைக்கிறார். சிவன் சாம்பல் பூசிக்கொண்டு இருப்பது ஏன் என்று ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா? அது வெறும் அலங்காரம் அல்ல, இறுதியில் எல்லாம் சாம்பல் என்று சொல்லும் மிகப்பெரிய நினைவூட்டல் அது. நாம் பிடித்து கொண்டு சண்டை போடும் பல விஷயங்கள் சில வருடங்கள் கழித்து கூட நினைவில் இருக்காமல் போகும். இன்று பெரிதாக தோன்றும் பல அவமானங்கள் நாளை நம்மை வளர்த்த பாடமாக மாறிவிடும். இன்று உயிர் போகும் அளவுக்கு வலிக்கிற மறுப்பு கூட நாளை நம்மை காப்பாற்றிய திருப்பமாக தெரியலாம். இதை உணரும்போது மனிதன் மெதுவாக மாறுகிறான். அவன் எல்லாவற்றையும் தன் மீது எடுத்துக்கொள்ளாமல் கற்றுக்கொள்கிறான். ஒவ்வொரு காயத்தையும் இறுதி தீர்ப்பாக காணாமல் கற்றுக்கொள்கிறான். ஒவ்வொரு தோல்வியையும் தன்னுடைய முழு மதிப்பாக கொள்ளாமல் கற்றுக்கொள்கிறான். இந்த நிதானமான பார்வையே சிவ உணர்வு. அது மனிதனை கடினமாக மாற்றாது, ஆழமாக மாற்றும். ஒரு பாம்பு தனது பழைய தோலை விட்டே ஆக வேண்டும். அந்த தோலோடு இருந்தால் அது வளர முடியாது. ஆனால் தோல் மாறும் அந்த நிலை சுகமாக இருக்காது. உடலுக்கு இடுக்கண், மனநிலைக்கு அசௌகரியம், வெளியில் பாதுகாப்பில்லாத உணர்வு. ஆனாலும் அதற்கு பிறகே புதிய வளர்ச்சி. மனித வாழ்க்கையிலும் பல பழைய அடையாளங்களை ஒரு நாள் கழற்றிவிட வேண்டும்.
நான் இதற்கெல்லாம் தகுதியில்லாதவன் என்ற நம்பிக்கை, என்னை யாரும் உண்மையாக விரும்ப மாட்டார்கள் என்ற பயம், நான் தோற்றுப்போனவன் என்ற முத்திரை, நான் மாற முடியாது என்ற நிழல், இவைகளை தாங்கிக் கொண்டு பலர் வாழ்கிறார்கள். ஆனால் சிவன் அருகில் சென்ற மனம் மெதுவாக இவற்றை கழற்றிவிடத் தொடங்குகிறது. ஏன் தெரியுமா? அவர் மனிதனை அவன் கடந்த காலத்தால் அளவிடுவதில்லை. அவன் உள்ளே இன்னும் எவ்வளவு ஒளி உண்டு என்று பார்த்து அழைக்கிறார். அதனால்தான் சிவபக்தரின் பயணம் வெளியில் மெதுவாக இருந்தாலும் உள்ளே ஆழமாக நடக்கிறது. நம் வாழ்வில் வரும் ஒவ்வொரு காயத்துக்கும் ஒரு சத்தம் இருக்கும். சில காயங்கள் கோபமாக பேசும், சில காயங்கள் அமைதியாக அழ வைக்கும், சில காயங்கள் நம்மை மற்றவர்களிடமிருந்து விலகச் செய்யும், சில காயங்கள் நம்மை நாமே வெறுக்கச் செய்யும். அப்படி இருக்கும்போது மனிதன் பொதுவாக என்ன செய்கிறான்? அவன் கவனத்தை திசை திருப்ப முயற்சிக்கிறான். அதிக சத்தத்தில் வாழ்கிறான். அதிக வேலைக்குள் தன்னை மூழ்கடிக்கிறான். அலைபேசியில் மறைக்கிறான். கூட்டத்தில் சிரிப்பால் துன்பத்தை மூடுகிறான். ஆனால் காயம் அப்படியே உள்ளே இருந்து கொண்டே இருக்கும். சிவபெருமானின் பாதை வேறு. அது ஓடச் சொல்லாது, நிற்கச் சொல்கிறது, பார்க்கச் சொல்கிறது, உள்ளம் வலிக்கிற இடத்தை உணரச் சொல்கிறது. பின்னர் அந்த வலியை தனியாக சுமக்காதே, எனக்கு ஒப்படை என்று சொல்லுகிறது. இந்த ஒப்படைப்பு பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய துணிவு. ஏனென்றால் துன்பத்தை மறைப்பது எளிது, துன்பத்தை உணர்ந்து கொண்டு அருளுக்கு ஒப்படைப்பதுதான் ஆழமான பலம். ஒரு சிறுவன் இருந்தான். அவன் எப்போதும் பள்ளியில் அமைதியாக இருப்பான். ஆசிரியர் கேட்டால் பதில் சொல்வான். நண்பர்கள் இருந்தாலும் முழுமையாக கலந்து பழக மாட்டான். வீட்டில் பேசாமல் இருப்பதால் எல்லோரும் அவனை பிடிவாதமுடையவன் என்று நினைத்தார்கள். ஆனால் உண்மை வேறு. அவன் தந்தை அடிக்கடி கோபமாக பேசுவார். நீ எதுவும் ஆகமாட்ட என்று அடிக்கடி சொல்லிவிடுவார். அந்த வார்த்தைகள் குழந்தையின் உள்ளத்தில் கல் போல் விழுந்தன. மெதுவாக அவன் தன்னையே குறைவாக பார்க்க ஆரம்பித்தான். ஆண்டுகள் சென்றன. அவன் பெரியவனானாலும் உள்ளே அந்த சிறுவனின் காயம் ஆறவில்லை. ஒரு நாள் அவன் சிவராத்திரி அன்று கோவிலுக்கு சென்றான். அங்கே யாரோ ஓதிக்கொண்டிருந்த ஒரு வாக்கியம் அவன் காதில் விழுந்தது. உன்னை உலகம் என்ன சொன்னது என்பது முக்கியமில்லை, உன்னை இறைவன் எதற்காக படைத்தார் என்பதுதான் முக்கியம். அந்த வரி அவன் வாழ்க்கையை உலுக்கியது. அந்த இரவிலிருந்து அவன் மெதுவாக தனது உள்ளத்தோடு பேச ஆரம்பித்தான். பல வருடங்கள் தன்னை பற்றி நம்பியிருந்த பொய்களை களைந்தான். இது ஒரு இரவிலோ ஒரு வாரத்திலோ முடிந்த மாற்றமல்ல, ஆனால் அது உண்மையான திருப்பம். காரணம், அவன் முதல் முறையாக தன் காயத்தை மட்டும் பார்க்கவில்லை, தன் உள்ளத்தின் மதிப்பையும் பார்க்க ஆரம்பித்தான். இதுதான் சிவ உணர்வு தரும் உயிர்த்தெழுதல். சில சமயம் மக்கள் கேட்பார்கள், நான் எவ்வளவு நாள் காத்திருக்கணும்? இந்த கேள்விக்கு எல்லாருக்கும் ஒரே பதில் இருக்க முடியாது. ஆனால் ஒரு நிச்சயமான உண்மை இருக்கிறது. இயற்கையில் எந்த பெரிய மாற்றமும் உடனே உருவாகாது. விடியற்கால வெளிச்சம் கூட மெதுவாகத்தான் பரவுகிறது. மொட்டு மலராகும் வேளையிலும் ஒரு அமைதியான வளர்ச்சி இருக்கிறது. மலைகள் கூட ஒரு நாளில் உருவாகவில்லை. அதுபோல உள்ள மாற்றங்களும் நேரம் எடுக்கும். உடைந்த மனம் மீண்டு வர நேரம் எடுக்கும். பயம் குறைய நேரம் எடுக்கும். தன்னை தானே மன்னிக்க நேரம் எடுக்கும். பழைய காயங்களை விட நேரம் எடுக்கும். ஆனால் இந்த மெதுவான மாற்றத்தை மதிக்க கற்றுக்கொள்கிற மனம்தான் உண்மையில் முதிர்ச்சி அடைகிறது. சிவன் வேலை சத்தமில்லாமல் நடக்கும். பல நேரங்களில் பெரிய அதிசயம் போல அல்ல, மெதுவாக உள்ளத்தை மாற்றும் காற்று போல நடக்கும். ஒரு நாள் திரும்பி பார்த்தால்தான் தெரிய வரும், முன்பு உடைத்த விஷயம் இன்று அதே அளவுக்கு உடைக்கவில்லை என்று. முன்பு இரவெங்கும் அழ வைத்த நினைவு இன்று அதே தீவிரத்தில் காயப்படுத்தவில்லை என்று. முன்பு தாங்க முடியாத சுமை இன்று சுமக்கக்கூடியதாக மாறிவிட்டது என்று. மனிதன் பெரும்பாலும் வெளிச்சத்தை தேடுகிறான். ஆனால் ஒரு ரகசியம் என்னவென்றால், சில நேரங்களில் இருளே நம்மை உண்மையான வெளிச்சத்துக்கு அழைத்துச் செல்கிறது. எல்லாம் நன்றாக இருந்தபோது பலர் தங்களின் உள்ளத்தை பற்றி சிந்திக்கவே மாட்டார்கள். கஷ்டம் வந்தபின் தான் நின்று பார்ப்பார்கள். ஏமாற்றம் வந்தபின் தான் தங்களை தேடுவார்கள். தனிமை வந்தபின் தான் பரம்பொருளின் அருகாமையை உணரத் தொடங்குவார்கள். இந்த அர்த்தத்தில் பார்த்தால் சில இருட்டுகள் நம்மை நாசம் செய்ய வரவில்லை, நம்மை விழிக்க வைக்க வருகிறவை. சிவபெருமான் இருளை விரும்புவதில்லை. ஆனால் இருளில் தவித்துக் கொண்டிருப்பவர்களை ஒருபோதும் வெறுப்பதில்லை. மற்றவர்கள் பயந்து விலகும் மனநிலைகளுக்குள்ளும் அவர் நுழைகிறார். மற்றவர்கள் தீர்ப்பு வழங்கும் இடத்தில் அவர் கருணை தருகிறார். மற்றவர்கள் முடிந்தவன் என்று முடிவு செய்யும் மனிதனின் உள்ளத்திலும் அவர் இன்னும் மலராத சாத்தியத்தை பார்க்கிறார். அதனால் இன்று உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது சந்திக்கும் துன்பம் உங்கள் முழு அடையாளம் அல்ல. நீங்கள் தாங்கிக் கொண்டு நிற்கும் காயம் உங்கள் முழு கதை அல்ல. நீங்கள் இழந்த ஒன்று உங்கள் மதிப்பை தீர்மானிக்காது. நீங்கள் தாமதமாகிறீர்கள் என்பதாலே நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தமில்லை. உலகம் பார்ப்பது வெளிப்படையான நிலையை, சிவன் பார்ப்பது உள்ளத்தின் உண்மையை. உலகம் முடிவை விரும்புகிறது, சிவன் உருவாக்கத்தை நடத்துகிறார். உலகம் உடனடி விளைவை அளவிடுகிறது, சிவன் ஆழமான மாற்றத்தை விதைக்கிறார். அதனால்தான் உங்கள் உள்ளம் இன்னும் சிறிதளவு ஒளி தேடுகிறதென்றால் இன்னும் எல்லாம் முடிந்துவிடவில்லை. உங்கள் மனம் இன்னும் உண்மையான அமைதியை ஏங்குகிறதென்றால் இன்னும் அருள் வேலை செய்து கொண்டிருக்கிறது.
உங்கள் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் உள்ளத்தின் எங்கோ ஓரத்தில் மீண்டும் நிமிர வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அது சாதாரண ஆசை அல்ல, அது சிவன் விட்டுவிடாத அழைப்பு. அதை பிடித்து நிற்குங்கள். ஏனென்றால் பரமசிவன் ஒருவரை உயர்த்த தொடங்கும் போது முதலில் உலகமே கவனிக்காது. ஆனால் ஒரு நாள் அதே உலகம் அதிசயமாக பார்த்து நிற்கும் அளவுக்கு உள்ளிருந்து மனிதனை மாற்றிவிடும். இன்றைய இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் இந்த காணொளியை அமைதியாக கடந்து செல்லாதீர்கள். உங்கள் மனதுக்கு இந்த நேரத்தில் மிகவும் தேவைப்படுகிற ஒருவரிடம் இதை பகிருங்கள். சிவபெருமானின் அருள் எல்லோருக்கும் சேர வேண்டுமெனில் நல்ல வார்த்தையும் நல்ல நினைவும் பரவ வேண்டும். இந்த மாதிரி ஆன்மீக ஊக்கம் தரும் காணொளிகள் தொடர்ந்து வேண்டுமென்றால் அருள் ஆன்மீகம் சேனலை பதிவு செய்து அறிவிப்பு மணியையும் இயக்கி வையுங்கள். உங்கள் மனதில் இன்று எது அதிகமாக பதிந்தது என்பதை கருத்தில் எழுதுங்கள். ஓம் நமசிவாய என்று எழுதிக்கொள்ளும் அந்த ஒரு நொடியே கூட உள்ளத்தில் ஒளியேற்றும் தொடக்கமாக இருக்கலாம். சிவன் அருள் உங்கள் வாழ்க்கையை அமைதி, பலம், நம்பிக்கை நிறைந்த பாதைக்கு நடத்தட்டும். ஓம் நமசிவாய.